பெஸ்ட் ஸ்டோரி டைம் தமிழ். அக்பரின் ராஜ்யத்தில் ஒரு நாள். அக்பருக்கு மாம்பழம் என்றால் உயிர். யாரங்கே எனக்கு மாம்பழம் எடுத்து கொண்டு வாருங்கள், தோட்டத்திற்கு நான் சாப்பிட வேண்டும். தோட்டத்தில் இருந்து நல்ல தேநீராக இருக்கும் மாம்பழம் எல்லாம் வரப்பட்டது ராஜா உண்ணுவதற்காக. தோட்டத்தில் ராஜாவும் ராணியும் அமர்ந்து பேசிக்கொண்டு இருந்தனர். ஆஹா, மாம்பழம் என்ன சுவை, என்ன சுவை! தேநீர் போல் இருக்கிறது இந்த ஒவ்வொரு மாம்பழமும். நீங்கள் உண்ணவில்லையா ராணியாரே? ராணி ராஜா பேசுவதையும் உண்ணுவதையும் பார்த்து கொண்டே இருந்தாள். பதிலுக்கு எதுவும் பேசவில்லை. அமைதியாக உட்கார்ந்து கொண்டு இருந்தாள். ராஜா மாம்பழத்தை உண்ணுவிட்டு அந்த கொட்டையை அரசியிடம் போட்டு கொண்டு இருந்தாள். அப்பொழுது அங்கு பீர்பால் மெதுவாக வந்தார். பீர்பால் வந்தவுடன் ராஜா இப்படி கூறினாள், அங்கப்பா ராணியார் எவ்வளவு கொட்டைகள் போட்டு உள்ளார், அவ்வளவு மாம்பழத்தையும் அவள் தான் ஒத்தையில் சாப்பிடுகிறாள் என்று. அதுக்கு பீர்பால் சிரித்து கொண்டே, பரவாயில்லை, ராணியாவது கொட்டையாவது மீதி வைத்து உள்ளார், ஆனால் ராஜா நீங்கள் அதையும் முழுங்கி விட்டீர்கள். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, ஆனால் நீ கூறும் பதில் மிகவும் சரியானதாகவே இருக்கிறது எப்பொழுதும் எனக்கு. அதையெல்லாம் கேட்டு ராணி மிகவும் அச்சத்துடன் சிரித்து கொண்டே பார்த்து கொண்டிருந்தார்கள். பீர்பால் எப்பவும் புத்திசாலியாகவே இருக்கிறார் என்று. ராணி, கவலைப்படாதீர்கள், நீங்கள் ஒரு மாம்பழம் கூட சாப்பிடவில்லை என்று இதிலிருந்தே தெரிகிறது. ஏனென்றால் ராஜா சாப்பிடும்போது அங்கை போட்டிருந்தால் நீங்கள் சாப்பிடும்போது அது இங்கு போட்டு இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் அப்படி எதுவுமே செய்யவில்லை. அதனாலே நான் தெரிந்து கொண்டேன் நீங்கள் எந்த மாம்பழமும் சாப்பிடவில்லை என்று. ஆம், சரியாக சொன்னீர்கள். நான் எந்த ஒரு மாம்பழமும் சாப்பிடவில்லை. ஆனால் ராஜா சொல்வதை பார்த்தியா? இப்படித்தான் உங்கள் ராஜா விளையாண்டு கொண்டே இருப்பார்கள். நான் இப்பொழுது உங்களுக்கு அழகான ஒரு விடுகதை கேட்க போகிறேன். அதுக்கு பதில் தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்பா பணத்தை எண்ண முடியாது, அம்மா சிலையை மடிக்க முடியாது, அது என்ன? பெஸ்ட் ஸ்டோரிஸ் கேட்கணும்னா எங்க பெஸ்ட் ஸ்டோரி டைம் தமிழ லைக் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.